இந்தியா வர்சஸ் பங்களாதேஷுடைய சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த முதல் டெஸ்ட் மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்திருக்காரு. அதுல ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத வீடியோ பார்க்க போறோம். பாய்ஸ் கேர்ள்ஸ் மெமரிஸ் ஹை ஃப்ரம் பாலா. ரோஹித் சர்மா முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஸ்குவாட் பிளேயிங் 11 இதெல்லாம் சூஸ் பண்றதுக்கு வந்து நாங்க நெறைய விஷயங்கள வந்துட்டு முதல்ல கையாளுறோங்க. அதாவது வந்து அவங்களுடைய எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரு, கடந்த 15 வருஷத்துல அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய பாஸ்ட் சில ஒரு 2, 3 சீரிஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அவங்களுடைய ஃபார்ம் என்ன மாரி இருக்குது, அவங்க எப்பேர்ப்பட்ட மேட்ச் வின்னர்ஸு, இம்பாக்ட் எந்த அளவுக்கு அவங்களால மேட்ச்க்குள்ள கொண்டு வர முடியும். இந்த மாரி நெறைய விஷயங்கள நாங்க கருத்தில் கொண்டு தான் வந்துட்டு ஒரு ஸ்குவாடையே சூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த விளக்கம் எதுக்காக கூறுறாரு அப்படின்னா, வந்துட்டு "இவர ஏன் எடுத்த? அவர ஏன் எடுத்த?" அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்கக்கூடாதுல்ல. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, "நான் எல்லாத்தையும் பார்த்து தான் எடுக்கிறேன். நீ மூடிட்டு மேட்ச பாரு" அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. அடுத்ததாக கெட்டிங் பேக் டு த டெஸ்ட் ஆஃப்டர் லாங் டைம். அதாவது நெறைய நாளுக்கு அப்புறமா டெஸ்ட் மேட்ச். T20 விளையாடியாச்சு, T20 விளையாடியாச்சு. திரும்ப மறுபடியும் ஒரு 5, 6 மாசம் கழிச்சு நீங்க வந்து டெஸ்ட்க்கு வரீங்களே, இந்த கம்பேக்ங்கிறது வந்து பிளேயர்ஸ்க்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒண்ணும் புதுசு கிடையாது. என்னைக்கு இந்த கண்ட்ராவி பிடிச்ச T20ங்கிறது பெருசாச்சோ, அன்னையிலிருந்து இந்த கண்ட்ராவி நடந்துட்டு தானே இருக்குது. நாங்க பல நாள் கழிச்சு திடீர்னு வந்து டெஸ்ட் மேட்ச் விளையாடுங்கம்பாங்க. நாங்க உடனே வந்து விளையாடணும். அதனால வந்துட்டு அது எங்களுக்கு மட்டும் கிடையாது. டீம்ல இருக்கிற எல்லா வீரர்களுக்குமே வந்து பழகிப்போன ஒரு விஷயம் தான். அது ஒண்ணும் புதுசு கிடையாது. அதே சமயத்துல அது ரொம்ப ஈஸியும் கிடையாது. கஷ்டம் தான். கண்டிப்பா ரொம்ப டஃப் தான் அது. மென்டலி நீங்க டெஸ்ட்க்கு பிரிப்பேர் ஆவறதுங்கிறது சாதாரணம் கிடையாது. திடீர்னு டெஸ்ட் ஆடுங்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். பட் நெறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் இருக்காங்க. ஏற்கனவே இதெல்லாம் வந்து சமாளிச்சு, சந்திச்சு வந்தவங்க இருக்கிறனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பட் இன்னொன்னு அதே நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க இப்ப வந்துட்டு இதுல இருக்கக்கூடிய சில வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, துலீப் டிராஃபின்னு ஒண்ணு வச்சுவுட்டு, அதுல அவங்கள விளையாட வச்சு கூட்டிட்டு வந்திருக்கிறோம். இங்க சென்னையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன கேம்ப் ஒண்ணு அமைச்சு, அதுல எல்லா வீரர்களையும் வந்து பிராக்டிஸ் பண்ண வச்சு நாங்க கூட்டிட்டு வந்திருக்கிறோம். அதனால வந்துட்டு நம்ம ஒரு ஒரு ஹவர்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்லாம் பண்ணி ட்ரில் அடிச்சு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க கோச். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நாங்க வந்துட்டு வெல் பிரிப்பேர்ட் அப்படின்னு தான் நினைக்கிறோம். குவைட் ஓகே அப்படின்றாரு. இந்த குவைட் ஓகேவாங்கிறது தான் கொஞ்சம் லைட்டா டர்க் ஆகுது நமக்கு. அடுத்தபடியா வந்துட்டு வொர்க் லோட் மேனேஜ்மென்ட் எப்படி பண்றீங்க நீங்க? ஃபாஸ்ட் பவுலர்ஸ திப்பு 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 திப்புன்னு ஓடி வர வச்சுன்னு இருக்கிறீங்க. நீங்க பாட்டுக்கு இப்படி பூரா தூரமும் ஓடி ஆகி டெஸ்ட் T20 எல்லாத்துலயும் 12 மாசமா ஓடிக்கிட்டே இருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு சொல்றாரு. அதுக்கு தான் நாங்க வந்து ப்ராப்பரா மேனேஜ் பண்ணிருக்கோங்க. நான் மட்டும் கிடையாது. பிசியோ, கிசியோன்னு சொல்லி எல்லாம் பல பேர் இருக்காங்க. அவங்க அவங்களுடைய இன்புட்ஸ குடுப்பாங்க. இவன் இதுக்கு மேல ஓடுனான்னா தேய்மானம் ஆயி படுத்துருவான். இவனுக்கு ரெஸ்ட்ட போடு அப்படின்னு. உடனே நாங்க ரைட்டுன்னு ரெஸ்ட்ட போட்டுருவோம். அதனால நாங்க அதெல்லாம் மேனேஜ் பண்ணிருக்கோம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவங்க இத மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த கேள்வி கேட்கறாங்க. இந்த ஐசிசி டோர்னமென்ட்ல ஒரு தடவ ஜெயிச்சுட்டீங்க. இதுக்கு முன்னாடின்னோனே நிறுத்து. என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ஐசிசி டோர்னமெண்ட் பத்தி பெரிய பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. பைலேட்டரலா ஜெயிப்பாய்ங்க, ஐசிசில போய் தோத்து போயிருவாய்ங்க அப்படின்னு. இப்ப ஐசிசிய ஜெயிச்சுட்டோன்ன உடனே இதுக்கப்புறம் பைலேட்டரல பாத்தியா, இதுக்கு முன்னாடி தான் வந்து ஸ்ரீலங்கா கிட்ட அங்க இங்கன்னு தோத்தாய்ங்க. ஏசியா கப்ல மண்ணா கவுனாய்ங்க. அப்புறம் இதெல்லாம் தோத்துட்டு போய் ஐசிசி மட்டும் ஜெயிச்சுட்டு வந்துடுறாய்ங்க. மத்தபடி பைலேட்டரல் தோத்து போயிடுறாய்ங்க. அப்ப இப்ப பேச்சு இந்த மாரி ஆயிருச்சு. தெரியும் கேட்டுட்டு தான் இருக்கேன். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, எங்களுக்கு எல்லா மேட்சும் மேட்ச். எல்லா மேட்சும் முக்கியம் தான். எல்லாத்தையும் ஜெயிக்கணுங்கிறது தான் எங்க எண்ணம். ஐசிசில மட்டும் ஜெயிச்சுட்டோம். ஓகே ஒரு கப் அடிச்சுட்டோம். ஏய் காலர தூக்கு அவ்வளோதான். ஏய் வாடா. அதுக்கப்புறம் போய் எல்லா பைலேட்டர்லயும் தோப்போம். எனக்கு நானா பைத்தியக்காரனா? அந்த மாரிலாம் கிடையாது. எல்லா மேட்சும் ஜெயிக்கணுங்கிற ஆசையோட தான் விளையாடிட்டு இருக்கோம். உங்களுக்கு எப்படி பார்க்கிறவங்களுக்கு ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்கோ, அதே மாரி விளையாடுற எங்களுக்கும் ஜெயிக்கணுங்கிற ஆசை இருக்குது. அப்படின்றத பத்தி நம்மளுடைய ரோஹித் சர்மா அவர்கள் பேசி முடிக்கிறார். அடுத்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கேஎல் ராகுலுடைய கம்பேக் எப்படி நீங்க பார்க்குறீங்க? அப்படின்ன உடனே இப்ப நம்ம கேஎல் ராகுல பத்தி சப்போர்ட் பண்ணி பேசணும். நம்ம ரெசெப்ட் பண்ணிட்ட வெறுக்கிறோம்னு நினைச்சுப்பாய்ங்களோ இவைங்க. சரி இது எதுக்கோ பேசுவோம் அப்படின்ட்டு அண்ணன் என்ன சொல்றாருன்னா, ஐயா யாருக்குமே வந்துட்டு அப்படியே கிராஃப் இப்படியே போயிட்டு இருக்காது. வெகு சிலர் கிரிக்கெட் கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெகு சிலர் நீங்க விரல விட்டு எண்ணலாம். இவங்க வந்து ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் அப்படியே போனாங்க ஐயா. கடைசியில அப்படியே ரிட்டயர் ஆயிட்டாங்கய்யா அப்படின்னு. மத்தபடி எல்லா வீரர்களுக்குமே இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதுல கேஎல் ராகுலும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. பட் அவர பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு என்ன அப்படின்னா, நான் கேப்டன் ஆன நாள்ல இருந்து தான் சொல்ல முடியும். நான் கேப்டன் ஆனதுலேருந்து அவர்ட்ட சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, "கேஎல் நீ பொறுமையா இரு. ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரைட்டா? நீ வந்து எல்லா மேட்ச்லயும் ஆடணுங்கிறது தான் எங்களுக்கு ஆசை. நீ எல்லா ஃபார்ம்லயும் எல்லா டெஸ்ட், ஓடிஐ, T20 நீ எல்லாத்துலயும் ஆடணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதனால நீ உன் பெஸ்ட்ட குடுன்னு சொன்னோம். அதே மாரி அவர் கம்பேக் குடுத்த நாள்ல இருந்து பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கால ஒரு செஞ்சுரிய போட்டாரு. அப்புறம் ஒரு 80 ரன் அடிச்சாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் வந்து காயத்தின் காரணமா திரும்ப வந்து பெரிய ஒரு ரெஸ்ட் ஆயி போயிருச்சு. பட் அவர பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஃபார்மிடபிளான பிளேயர், நல்ல கிளாஸியான பிளேயர். அவர் இருக்கிறதுல டீமுக்கு ரொம்ப நல்லது. எனக்கு அதுல வந்து ரொம்ப சந்தோஷம் தான் அவர் கேப்டன். அதனால வந்து அவருடைய பெஸ்ட் குடுக்கணும்ன்றது எனக்கும் ஆசை தான். அவர் இருக்கணும். நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாரி கேஎல் ராகுல பத்தி ரோஹித் சர்மா பேசினது கேஎல் ராகுல் ஃபேன்ஸுக்கு ஒரே குஷியாகி போயிருச்சு. அடுத்ததா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நியூ கமர்ஸ் யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி சார் மேனேஜ் பண்றீங்க? அவங்கட்டலாம் எப்படி பேசுறீங்கன்னா, அவங்க எங்க பேசுறது? பேச விட்டா தானே அவைங்களா பேசிக்கிட்டு இருக்காய்ங்க அப்படின்ற மாரி
மனசுக்குள்ள நினைச்சிருப்பாரு. பட் வெளியே என்ன சொல்றாருன்னா, அவங்க கிட்ட பேச வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. இன்னொன்னு இந்த டாப் 11, 15க்குள்ள இருக்கிற வரைக்கும் அவங்க ஒரு இந்தியா ஸ்குவாட்ல வந்துட்டாங்கனாலே, அவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ பெற்று தான் வராங்கன்னு அர்த்தம். அதனால அவங்களுக்கு நம்ம ஒண்ணும் பெருசா சொல்லித் தர வேணாம். துலீப் டிராஃபியுடைய மிகச்சிறந்த ஜாம்பவான்கள்லாம் இப்ப வந்து சேர்ந்திருக்கிறாங்க இங்க. அதனால வந்து சர்ஃபராஸ், ஜுரேல், ஜெய்ஸ்வால் மாரி ஆட்கள்ட்டலாம் நம்ம அவங்கள நர்ச்சர் பண்ணணும். அப்பப்ப அவங்கள்ட்ட பேச்சு குடுத்துட்டே இருக்கணும் தான். புராணம்னு நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு தனி பிளான் இருக்கும். நான் இப்படித்தான் என் கரியரை கொண்டு போறேன்னு அவங்க ஒரு கிராஃப்ல ஐடியால இருப்பாங்க. அதையும் விட்டுறணும். நம்ம சின்ன சின்ன லைட்டா அப்படியே வந்து மழை சாரல் மாரி தூவி விட்டோம் அப்படின்னா, அவங்க மிச்சத்த பார்த்துப்பாங்க. ஒண்ணும் கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் சில கேள்விகளுக்கும் வந்து பதில் சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. பட் இதுதான் வந்து முக்கியமான சாராம்சங்கள் அவர் பேசியதுல அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ரோஹித் சர்மாவுடைய இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் தொடர்ந்து நடக்க போக இந்த இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் முதல் டெஸ்ட் மேட்ச் நீங்க எவ்வளவு ஆர்வமா பார்க்கறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுடைய பிளேயர் டு வாட்ச் அவுட் யார்? அதாவது எந்த வீரருடைய ஆட்டத்தை பார்க்கறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த சீரிஸ்ல அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அந்த டெஸ்ட் பிளேயருடைய பேரை சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களுக்கு தங்கள் பலம். ஓகே பாய்.